ஹாய் காய்ஸ், வெல்கம் டு வாமி டைரிஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பாண்டிச்சேரி vlog தான் பார்க்குறீங்க. ஸோ ஆர்மி டு பாண்டிச்சேரி போகிறோம். பேசிக்காக வந்து இது 118 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வருது, கிட்டத்தட்ட 120 to 125 கிலோமீட்டர்ஸ் வருது. ஸோ நானும் வந்து போயிட்டு பெட்ரோல் ஃபஸ்ட்டு போட்டோம். பெட்ரோல் வந்து 511 ருபீஸ்க்கு போட்டோம். ஸோ ஏன்னா கேல்குலேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் எவ்வளோ போயிட்டு வந்தோம்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து அப்படியே ஜாலியாக போயிட்டே இருந்தோம். ப்ளஸ் வந்து ஆரணின்ற என்னோட நேட்டிவ்ன்றதுனால ஃபுல்லாக நான் காமிச்சிட்டே வந்தேன். இந்த இடம்லாம் ஃபுல்லாக ஆரணினாலே ஃபுல்லாக வந்து அரிசி அதுக்கான இடமா தான் இருக்கும். ஸோ இங்கே இவ்வளோ அரிசி இருக்கும், இங்கே தான் வந்து அரிசி விதைப்பாங்க அப்படி இப்படின்னு சொல்லி வாசனுக்கு சொல்லிட்டே வந்தேன். ஸோ பேசிட்டே அப்படியே வந்து பாண்டிச்சேரி ரீச் ஆகிட்டோம். ஸோ பாண்டிச்சேரி ரீச் ஆனதுமே ஃபஸ்ட்டு நாங்கள் போன இடம் வந்து கோவில் தான், விநாயகர் மணக்குள்ள விநாயகர் டெம்பிள். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அந்த கோவிலுக்கு தான் போகலான்னு சொல்லிட்டு ரூட் மேப் போட்டு போனோம். இந்த இடத்துக்கு வரீங்கன்னா நீங்க வந்து பாரதி பார்க், அப்புறம் ஆசிரமம், பிளஸ் வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறோம் அந்த இடம்லாம் இங்கே தான் இருக்கும். ஸோ நீங்க அதெல்லாமே பாருங்க. நாங்கள் வந்து பார்க்கல, நாங்கள் அடுத்த நாள் பார்க்கலான்னு சொல்லி அதை அப்படியே விட்டுட்டோம். இந்த பக்கமாக போனீங்கன்னா தான் இந்த ஃப்ரெண்ட்ஸ் இதுவெல்லாம் இருக்குது. ஸோ போகிறதா இருந்தீங்கன்னா போய் பார்த்துட்டு அதையும் சேர்த்து பார்த்துருங்க, நீங்கள் ஈஸியாக இருக்கும், இன்னொரு முறை வர தேவையில்லாமல் இருக்கும். ஸோ வந்ததுமே வந்து சாமிக்கு தேவையான இதுலாம் வாங்கிட்டோம். அந்த தாமரை தான் வந்து அங்கே பேசிக்காக எல்லாருமே யூஸ் பண்ணாங்க, புல் தாமரை. ஸோ அது வந்து அர்ச்சனைக்கு வாங்கிட்டு ஸ்லிப்பர் அவங்க கிட்டே விட்டுட்டு நாங்கள் உள்ளே போயிட்டோம். உள்ளே போனதும் வந்து வெளியவே போர்டு வச்சுருக்காங்க, வீடியோஸு ஃபோட்டோஸ்லாம் வந்து உள்ளே கேப்சர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. ஸோ உள்ளெல்லாம் எதுவுமே கேப்சர் பண்ண முடியல. ஸோ சாமி கும்பிட்டு வந்துட்டு நாங்கள் வந்து பொங்கல் பிரசாதமாக கொடுத்தாங்க. ஸோ பொங்கல் பசியில் செம இதுவில் வந்து சாப்பிட்டுட்டோம். நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தியும் எங்களுக்கு வந்து பசி இது பண்ணல, இது ஆகலை. ஸோ நாங்கள் வந்து பொறுமையாக பசிக்குதுன்னு சொல்லி யூடியூப்பில் பார்த்து ஒரு கடைக்கு போகலான்னு வந்து ரோட் போட்டு போனோம். காவேரியோ சம்திங் எதுவும் 5 ரூபாய் பரோட்டான்னு போட்டாலும் யூடியூப்ல வரும். அந்த இடத்துக்கு போகலான்னு தான் போனோம். பட் அந்த இடம் வந்து க்ளோஸ்ல இருந்துச்சு. நாங்கள் போகிறச்ச வந்து அந்த கடை க்ளோஸ்ல இருந்துச்சு. ஸோ அதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து திரும்பி 5 ரூபாய் பரோட்டான்னு அங்கேயே போட்டுருந்துச்சு. போய் சாப்பிட்டோன்னே சொன்னாங்க நல்லா இருக்கு, டேஸ்ட் எல்லாம் நிஜமாலே சூப்பராக இருந்துச்சு. பரோட்டா சால்னாலாம் வேற மாதிரி இருந்துச்சு. ப்ளஸ் கொத்து பரோட்டா கொடுத்தாங்க, அதுவும் நல்லா இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்க. பட் இது 5 ரூபாய் பரோட்டா கிடையாது, இது வந்து 10 ருபீஸ் சொன்னாங்க. பட் ப்ரைஸுக்கு ஒர்த்து தான், டேஸ்டாகவும் இருந்துச்சு. ஆனால் வெஜ்ஜு கிடையாது, வெஜ்ஜும் இருக்குனாங்க. நாங்கள் போகிறச்ச வந்து நான்வெஜ் தான் நாங்கள் சாப்பிட்டோம். நான்வெஜ் சேர்வா ப்ளஸ் வந்து இது சிக்கன் கொத்து பரோட்டா. பட் டேஸ்ட் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்க. 5 ரூபாய் பரோட்டான்னு சொல்லி யூடியூப்ல போடுங்க, அதுலேயே வந்து லொக்கேஷன் காமிக்கும் காவேரி இதுன்னு சொல்லி. ஸோ மேப் போட்டு நீங்கள் டைரெக்டாக வந்து நீங்கள் அதுக்கு ஆப்போசிட் கடையை தான் இது டைரெக்டாக. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த கடை ட்ரை பண்ணுங்கள். எனக்கு லிங்க் லொக்கேஷன் லிங்க் கிடச்சிச்சின்னா நான் உங்களுக்கு வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து போடுறேன். ஸோ கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதை முடிச்சுட்டு நாங்கள் வந்து ரூம் செக்கிங் பண்ணலான்னு போனோம். நாங்கள் ஒரு ரூம் செக்கிங் பண்ண போனோம். அங்கே பார்த்தா ஃபுல்லாக வந்து பேச்சுலர்ஸ் விளையாடுற மாதிரி ஸ்விம்மிங் பூலோட பார்த்தோம். பேச்சுலர்ஸாக இருக்காங்க. ஸோ இருக்கிறது சேஃப்டியாக இருக்காதுன்னு நினச்சி அவங்ககிட்ட கேட்க அவங்க வந்து எங்களுதே வந்து ஃபேமிலி ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்குனாங்க. ஸோ அதை கேன்சல் பண்ணிட்டு இங்கே வந்தோம். ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ ரூம் வந்து டீசெண்டாக இருந்துச்சு. திறந்தோடனே பெட்டு, நல்ல ஒரு குஷன் பெட் இருந்துச்சு. அப்புறம் வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள், அப்புறம் சாப்பிட்றதுக்கு ஒரு டேபிளும் சேரும் வந்து போட்டிருந்தாங்க. டெக்கருக்கு ஒரு ஃப்ளார் வச்சுருந்தாங்க. ஸோ அதுவுமே பார்க்க க்யூட்டாக இருந்துச்சு. அப்புறம் அது கீழே வந்து ஒரு கபோர்ட் கொடுத்துருந்தாங்க. அதுவுமே ஓரளவுக்கு நம்மளுக்கு ஸ்டோரேஜ் எங்கே நம்ம இருக்கோ அவ்வளோ ஸ்டோரேஜ். அப்புறம் இது இல்லாமல் ஒரு பெரிய ஸ்டோரேஜ் கபோர்ட் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் இங்கே வந்து ஒரு சிங்க்கு, அதுக்கு மேலே ஒரு இது ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் வந்து கரெக்டாக இருந்துச்சு. ஒரு டீசெண்டான ஒரு பாத்ரூம், இது டீசெண்டாக இருந்துச்சு. ப்ளஸ் ஹாட் வாட்டரோட இருந்துச்சு, ஏசியோட ரூம். ஸோ ரூம் ப்ரைஸ் வந்து அந்த வீக்கெண்டுன்றதுனால நாங்கள் ஃப்ரைடே போனோம். ஃப்ரைடேக்கு வந்து 1500 சம்திங். அதே வந்து சாட்டர்டேவுமே நாங்கள் ஸ்டே பண்ணோம். அப்போ வந்து 2500 அது சொன்னாங்க. ஸோ கிட்டத்தட்ட 4200 கிட்ட நாங்கள் பே பண்ணோம். எவ்வளோன்னு எனக்கு கரெக்டாக வந்து தெரியல, நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் எவ்வளோன்னு சொல்லி கரெக்டாக. ஸோ அது முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் இது போட்டு அப்படியே நாங்கள் வந்து பாண்டி ஓஷன் பார்க் தான் போனோம். ஏன்னா பாண்டிச்சேரி இந்தியாவிலே வந்து இங்கே தான் வந்து ஃபுல் வாட்டர் ஆக்டிவிட்டிக்குன்னு தனியாக வந்து ஒரு இது பார்க் இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். சரி, வாசனுக்கு வந்து வாட்டர் ஆக்டிவிட்டிஸ்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ சோலான்னு சொல்லிட்டு எனக்குமே பிடிக்கும்.
அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ போகலான்னு சொல்லி பார்த்தா ப்ரைஸ் எல்லாம் கொஞ்சம் வந்து அதிகமாக தான் இருந்த மாதிரி எனக்கு ஃபீலும். மேபி நான் போகாதனால தான் என்னன்னு தெரியாது. பட் வந்து ப்ரைஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. பட் நம்ம வந்து கொஞ்சம் வந்து குறைக்கலாம். இந்த மாதிரி இது யூடியூப் பார்த்தோம், இதை பார்த்தோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டோம்னா கொஞ்சம் குறைக்கிறாங்க. ப்ளஸ் காம்ப்ளிமெண்ட்ரி எதனா ஒரு கேம் ஃப்ரீயாக தராங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்கெயின் பண்ணுங்க, இல்லைனா ஃபுல் அமௌண்ட் நீங்கள் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஜட்ஸிக்னு சொல்லிட்டு ஒன்று போனோம். ஒருத்தருக்கு 1200 சம்திங் சார்ஜ் பண்ணாங்க. நான் போல, வாசன் மட்டும்தான் போனாரு. ஸோ அது ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. ஓரளவுக்கு இல்லை, எனக்கு பார்க்க நல்லா இருந்துச்சு. வாசனுக்கு ரியலாகவே அதில் போனோன்னு ஆசை இருக்கும்ல, அவங்களுக்கு வந்து இது வந்து வேற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னாங்க. பட் கூட ஒருத்தவங்க வந்து சேஃபருக்கு வருவாங்க, நம்மளை வந்து கொஞ்சம் இடத்துல வந்து நடுவில் எங்கேயும் விடுறாங்கன்னு சொன்னாங்க. பட் நான் போலதுனால தெரியல. பட் சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லி ஒரு சொன்னாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஆசை இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. 5 to 7 கிலோமீட்டர்ஸ் கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. பட் சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ்னு சொன்னாங்க. பார்க்க எனக்கும் ஹாப்பியாக இருந்துச்சு. அவர் போக வச்சு அவருக்கு பிடிக்கவே. ஸோ உங்களுக்கு நிஜமாலே போகணுன்னு இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக போங்க. மஸ்ட் ட்ரை ஃபார் வாட்டர் ஸ்போர்ட் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னா போகலாம். ஏன்னா நான் இது வரைக்கும் இந்த மாதிரிலாம் நான் ஸ்போர்ட் ஆக்டிவிட்டிஸே வந்து நான் போனது கிடையாது. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறச்சே நான் நம்ம இதுவெல்லாம் பார்த்துருப்பல, படத்துலலாம் போய் வடிவேலு சேனல்லாம் போயிருப்பார் ஒரு. ஸோ அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கேன். பட் இது சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ், கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் நாங்கள் வந்து கயாக்கிங் போனோம். அது வந்து எடுக்க முடியல என்னால். கயாக்கிங் ஒருத்தருக்கு வந்து 200, அதில் எந்த டிஸ்கவுண்ட்ஸும் எதுவுமே பண்ணாங்க. ஸோ ஒருத்தருக்கு 200, 2 பேருக்கு 400 500 to 400 ஆச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்து நாங்கள் பனானா ரைட் கேட்டோம். பனானா ரைட் வந்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ 3 பேர் இருந்தால் தான் பண்ண முடியும். அந்த டைம் ஃப்ரைடேன்றதுனால யாராச்சுமே வந்து இல்லை, நிறைய பேர். ஸோ அந்த ரைட் போக முடியல. அதுக்கு பதிலாக வந்து நாங்கள் டோனட் ரைடுன்னு சொல்லி ஒன்று வந்து கொடுத்தாங்க. ஸோ சரின்னு சொல்லிட்டு டோனட் ரைடு, எனக்கு அந்த அளவுக்கு பயம் கொஞ்சம் பயம்தான் தண்ணினா. பட் டோனட் ரைடுனாலே நானுமே வந்து போய் வாசனோட இதுக்காக போனேன். பட் சொல்கிறேன், நீங்கள் கண்டிப்பாக வந்து லைஃப்பில் 1 டைம் ஆச்சு இந்த மாதிரிலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு சொல்லி எனக்கு அப்போ தான் தெரிஞ்சிச்சு. ஸோ பயம் இருக்கலாம், பட் அதுக்கு ப்ரொடெக்ஷனோட தான் எல்லாமே போகிறோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரி ரைடில் ட்ரை பண்ணுங்கள். வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு. கிட்டத்தட்ட நாங்கள் வந்து அட்வென்ச்சராக வேணும்னு தான் வாசன் கேட்டார். ஸோ செம்ம சூப்பராக இருந்துச்சு. அந்த தண்ணியில் அந்த மேலே நம்ம மேலே படம், ப்ளஸ் வந்து ஸ்பீடாக கூட்டிகிட்டு போகிறது அந்த போட்டில், வேற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ். கிட்டத்தட்ட ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் கிட்ட அப் அண்ட் டவுன் இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. பட் எங்களுக்கு ஒரு 20 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் கிட்ட போனோம்னு நினைக்கிறேன். பட் அந்த எவ்வளோ நேரம்னு எனக்கு கரெக்டாக தெரியல. பட் அவ்வளோ நல்லா என்ஜாய் பண்ணோம். கொஞ்சம் எல்லாம் இல்லை, அவ்வளோ என்ஜாய் பண்ணோம். சென்டரில் வந்துட்டு அவங்க அப்படியே நம்மளை சுற்றுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து வேற மாதிரி இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வந்து வேணான்னு சொல்லவே சொல்லாதீங்க. அட்வென்ச்சராக போகலான்னா அட்வென்ச்சராக போங்க. ஏன்னா சேஃப்டி ப்ரிகாஷன், அவங்க கூடவே 2 பேர் வராங்க. நம்மளுக்கு ஃபோன் வீடியோ எடுக்கிறதுக்கு செப்பரேட்டாக வந்து பே பண்ணணும். ஒரு 500 சம்திங், எல்லா கேமுக்குமே சேர்த்து நான் பே பண்ணோம். 500 600 சம்திங். ஸோ சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டிய மஸ்ட் கப்பலாக போகிறீங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் ட்ரை பண்ணுங்க. இதெல்லாம் உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் மறக்கவே மாட்டீங்க. எப்போ இருந்தாலும் ஞாபகம் வரும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம். கீழே தள்ளி விடட்டுமான்லாம் கேட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் கேமில் கீழே தள்ளி விடுங்க அப்படின்னு சொல்லி, ஸோ நெக்ஸ்ட் கேமில் எப்படி விழுவோம் அப்படின்ற மாதிரி வாசி சொன்னார். ஸோ அதனால வந்து இங்கே வந்து நாங்கள் தள்ளி விடாதீங்க, அப்படியே ஜாலியாக அப்படியே போயிட்டு இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து நாங்கள் ராக்கெட் ரிஜெக்டாக சொல்லிட்டு ஒரு கேம். ஸோ அதுக்காக காற்றுலாம் பிடிச்சிருந்தாங்க. இதுலாம் நாங்கள் விழுந்து வாரி எழுச்சி ஒரே அமக்கலம் பண்ணோம். பாருங்கள் நீங்களும். வாசன் ஃபர்ஸ்ட் விழுந்தாரு. ஸோ வாசனுக்கு வந்து ஸ்விம்மிங் தெரியவே அவர் வந்து ஜாலியாக ஸ்விம் பண்ணிட்டு வந்துட்டாரு. ஏனாலுமே பாருங்க. பட் ப்ரிகாஷன்லாம் இருக்கவே பிரச்சனை இல்லை. ஸோ அவங்களுமே வந்து டக்கு நாங்கள் வந்து பொறுமையாக வாங்க போ, ஸ்விம் பொறுமையாக பண்ணிட்டு போங்க, பிரச்சனை இல்லை, உங்களால் முள்ளனால நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ சூப்பராக போனோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரவுண்டு மாதிரி ஒரு மாதிரி அட்வென்ச்சராக பண்ணாங்க. கை நம்மளால் பிடிக்க முடியல, ரொம்ப ஃபாஸ்ட்டாக அந்த தண்ணியில் அடிக்கவே என்னால் முடியல. நான் டபால்னு விட்டாச்சு, அப்படின்னு போய் விழுந்தேன். ஸோ எனக்கு வந்து ஸ்விம்மிங்கே தெரியாது. நான் அப்படியே நின்றுட்டு இருந்தேன் ஸ்விம் பண்ண முடியாமல். ஏன்னா அந்த ஜாக்கெட் வைக்கவே நான் அப்படியே மேலே மிதங்கிட்டு இருந்தேன். வாசன் ஒரு பக்கம் வந்தாங்க. அப்புறம் வந்து அங்கே
கூட அவங்க 2 பேருமே கூட வந்தாங்க. ஸோ ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சேஃப்டியாக இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து ஓஷன் பார்க் வந்தீங்கன்னா போகலாம். இதுக்கெல்லாம் தான் அவங்க காசு வந்து இவ்வளோ போடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ போகலாம், ஜாலியாக ஒரே ஆட்டம் உங்களுக்கு கொஞ்சம் நெஞ்சம் அட்வென்ச்சரில் செம்மையாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணலாம். முடிச்சுட்டு வந்துட்டு நாங்கள் கயாக்கிங் போயிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு நாங்கள் ஏதோ சும்மா டீ காஃபி அந்த மாதிரி ஏதாவது கிடைக்கும். ஸோ அது கொஞ்சம் வந்து குடிச்சிட்டு அப்படியே வந்து ஒரு கேம் எங்களை காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்தாங்க. ஸோ அந்த கேம் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி. ஸோ நாங்களும் வந்து அங்கே தான் போனோம். என்னன்னா அந்த பொம்மை எடுப்பாங்கல்ல, இந்த விஆர் மால் அந்த மால்லெல்லாம் போனால் இருக்குமே, ஸோ அந்த பொம்மை எடுக்கிற கேம் வந்து எங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்தாங்க. ஸோ நாங்களும் வந்து அந்த கேம் போனோம். மேக்ஸிமம் எங்களுக்கு இந்த கேமில் எப்போ போனாலும் ஒன்றுமே கிடைக்காது, கீழே டபால்னு தான் விழுந்துடும். ஸோ இந்த டைமும் அப்படிதான் ஆகும்னு நினச்சோம். ஸோ அதனால 2 கேம் இருந்துச்சு. இங்கே ஒரு கேம் இருந்துச்சு, அதே மாதிரி ஆப்போசிட்லேயும் வந்து ஒரு கேம் இருந்துச்சு. அது எப்படின்னா அந்த வாட்டர் பாட்டில்லாம் நிற்க வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி வந்து நிற்க வச்சுருந்தாங்க அந்த கேம்ஸ் எல்லாமே, அந்த பொம்மை எல்லாமே. ஸோ உங்களுக்கு வந்து எது உங்களுக்கு பெஸ்ட்டுன்னு படுதோ அதை சூஸ் பண்ணுங்க, 2மே ஒன்று தான், உங்களுக்கு இது வேணுமா அது வேணுமான்னு சொன்னாங்க. வாசல் வந்து எங்களுக்கு அது ஒரு முறை ட்ரையல் காமிங்கன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படி தான் நீங்கள் ஆடணும், ஸோ நீங்கள் வந்து இதை வந்து இப்படி வந்து அங்கே ஒரு மாதிரி தள்ளுற மாதிரி இருக்குது. ஸோ அது எப்படி விழாதுன்றது எங்களுக்கு நல்லாவே தெரியுது. அது பண்ணுறப்ப அதில் இப்படி தள்ளி விட்டு இது பண்ணுறச்ச அது போய் எடுக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். கண்டிப்பாக எடுக்காதுன்னு தெரியும். அப்படி போய் தள்ளி கீழே விழுந்துருச்சுன்னா அது நமக்குன்னாங்க. இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி நாங்கள் வந்து அந்த கேமே ஆடுறோன்னு சொல்லி நாங்கள் திரும்பிட்டோம். ஸோ அதுதான் நாங்கள் ஆட போனோம். ஸோ வாசன் வந்து ஆட ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸோ நான் ஃபஸ்ட்டு வராதுன்னு நினச்சேன், எப்படியாச்சும் வந்துருங்கன்னு சொன்னேன். கடைசியாக பார்த்தா வந்து எங்களுக்கு ஒரு பொம்மை கிடச்சிடுச்சு. ஸோ எனக்கு ரொம்ப 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 ஹாப்பி. தேங்க்யூ வாசன்லாம் கத்திட்டு இருந்தாங்க உட்காந்து. பிகாஸ் இது வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி ஒன்று கிடைச்சதே கிடையாது. இதுலேருந்து அது கிடைக்கவே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. செகண்ட் நானும் ஆடினேன், எனக்கு கிடச்சிச்சு, ஆனால் கீழே விழுந்துருச்சு. ஸோ ஓகே, இது வந்து ஒரு நல்ல ஒரு ஹாப்பினஸ். அங்கே போனதுக்கு அங்கே கொஞ்சம் வந்து வாக் பண்ண, கொஞ்சம் எல்லாம் பார்க்கறதுக்கு இடம் இருந்துச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பாரடைஸ் பீச் போகலான்னு நினச்சோம். பட் பாரடைஸ் பீச் போகலான்றதுல தான் வந்து நாங்கள் டைரெக்டாக பாரடைஸ் பீச்சுன்னு போட்டோம். பாரடைஸ் பீச்சுன்னு போட்டோடனே எங்களை வந்து அந்த போட்டில் வருவோம்ல, அந்த சிக்மங்களூர் ஏதோ ஒன்று அந்த இடம் அங்கே கூட்டிகிட்டு போகாமல் அங்கேருந்து தான் போட்டில் ட்ராவல் பண்ணி பாரடைஸ் பீச் வரும். நாங்கள் டைரெக்டாகவே வந்து அந்த பாரடைஸ் பீச் அந்த லொக்கேஷனுக்கே டைரெக்டாக கூட்டிகிட்டு வந்துருச்சு. இந்த இடத்துலையும் வந்து அட்வென்ச்சர் கேம்ஸ் தான் இருந்துச்சு. உங்களுக்கு பண்ணணும்னு இருந்துச்சுன்னா பாண்டி ஓஷன் பார்க் போகாம அதே கேம் இங்கேயுமே இருக்கு. இங்க பண்ணோம் நீங்க நினைச்சாலும் பண்ணலாம். இந்த பக்கமா வந்து கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கு. ஸோ இங்க வந்து 70 rupees ஒருத்தருக்கு சடன் பீச்சோ ஏதோ ஒன்று இது மேலே வந்து போட்டிருந்துச்சு. ஸோ அந்த இடத்துக்கு தான் போயிருந்தோம். போயிட்டு உடனே வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். இந்த இடத்துல வந்து போனதுனால எங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா, இந்த போட்டில் நம்ம உங்களுக்கு போகணும், நான் ஆல்ரெடி போயிருக்கிறதுனால அங்கே நாங்கள் போகணுன்னு இருந்தால் அது டைரெக்டாக நீங்கள் வந்து அதுக்கான பேர் வந்து நான் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன் அந்த லொக்கேஷன், அங்கே போங்க, அங்கேருந்து உங்களை போட்டில் கூப்பிட்டு வராங்க. அதில் வந்து ஒருத்தருக்கு 450 சம்திங் நினைக்கிற ப்ரைஸ் அந்த போட்டு போகிறது, 300 350. அங்கேருந்து இங்கே தான் கொண்டு வந்து விடுவாங்க, இந்த பக்கமாக தான். ஸோ உங்களுக்கு அப்படி போகணுன்னு இருந்தால் போங்க, இல்லைனா இப்படியே வாங்க. ஸோ அங்கே மேரேஜ் ஃபங்க்ஷன் எதுவும் நடந்துருந்துச்சு. ஸோ அங்கே போய் நாங்களும் வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் நல்லா வந்து பீச்சில் ஆட்டம் போட்டோம். கொஞ்சம் நஞ்சம் ஆட்டம் போடல, நாங்கள் அவ்வளோ ஆட்டம் போட்டோம். எப்படி சொல்கிறதுனா, லைஃப்பில் வந்து இந்த மெமரிஸ் எனக்கு வந்து போகவே போகாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப்டர் மேரேஜ் நானும் வாசனும் மட்டும் பைக் ரைடில் பைக் தனியாக எடுத்துகிட்டு வந்து போகிறது இதுதான். ஸோ இதுக்கு முன்னாடி போயிருக்கோம், பட் மேரேஜ்க்கு அப்புறம் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் 2 பேர் மாத்திரம் போனது. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியான மெமரிஸ் எனக்கு இதில் ஃபுல்லாமே இருக்கிறது. கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, ரொம்ப ரொம்ப ஹாப்பியான மெமரிஸ். ஸோ நிறைய கேப்சர் பண்ணோன்றனால தான் நான் வந்து இதை கேப்சர் பண்ணது. பிகாஸ் இது நான் திரும்பியும் பார்க்கச்சு எப்படி ஞாபகம் இருக்கும், பட் இந்த கேப்சர் பண்ணி வச்சு அதை திரும்பி பார்க்கச்ச நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சிதான் நான் வந்து இது கேப்சர் ஃபுல்லாமே பண்ணேன் என்கிட்டருமே. ப்ளஸ் இது ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ற நான் ஒரு இதில் நான் எடுத்தேன் இந்த வீடியோஸ்லாம். மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம், இந்த இடத்துக்குலாம் நீங்கள் பாண்டிச்சேரி போகலான்றதுக்கு நான் உங்களுக்கு ஒரு பிடிஎஃப்பும் கொடுக்குறேன். இந்த இடம் தான் ஃபேமஸ்ஸு, நாங்கள் போகாத இடத்துக்குமே வந்து நான் அதில் போட்டு வச்சுருப்பேன். நீங்கள் அது இடத்துக்குலாம் போகலான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக போகலாம். ஸோ இங்கே ஏடிவி இருந்துச்சு. வாசனுக்கு வந்து ரொம்ப 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 நாள் இது வந்து ஆசை. எனக்கு இந்த அளவுக்குலாம் இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை.
ஹசன். ஸோ ஏடிவி ரைட் வந்து எடுத்தார். இது வந்து 400 சம்திங் 450 400 வந்து சொன்னாங்க ஏடிவிக்கு. சரி ஓகேன்னு சொல்லி போனோம். அப்படியே அந்த சாண்டு அந்த பீச் மணலோடு அப்படியே கடற்கடன்னு அப்படியே தபதபதமான்னு போனாங்க. அப்படியே வாசனுக்கு வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. பட் அவருக்கு தனியாக போகணும்னு ஆசை. பட்டு விட்டாங்க, ஓட்டெல்லாம் விட்டாங்க கொஞ்சம். பட் ஒருத்தர் கூட இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பாக நீங்கள் வந்து பாண்டி போகிறீங்கன்னா ஒரு 4 இடத்துல இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ இங்கேயும் வந்து பாண்டி பேரடைஸ் பீச்லேயும் இருந்துச்சு. நீங்கள் வேற எங்கே இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அங்கேயும் போங்க. அப்படியே வந்து நல்ல பசி. ஸோ எதிர்க்கவே இந்த ஃபிஷ் வந்து 100 rupees மீல்னு சொல்லி வித்துட்டு இருந்தாங்க. ஃபிஷ் மீல்னு சொல்லி சரி சாப்பிட்லான்னு சொல்லி வந்தோம். ஃபிஷ் மீல் வந்து நிஜமாலே சொல்கிறேன், ஃபிஷ் மீல் சூப்பராக இருந்துச்சு. மாங்காய் எல்லாம் போட்டு 100 ரூபாய், அன்லிமிட்டெட் ரைஸ் ப்ளஸ் வந்து ஒரே ஒரு குட்டி மீன் வைக்கிறாங்க. அப்புறமா வந்து மாங்காய் கொஞ்சம் இருந்துச்சு. அப்புறமா வந்து அப்பளம், சாம்பார், ரசம் இது கொடுக்குறாங்க. எவ்வளோனா வச்சுக்கலாம். இந்த லொக்கேஷனில் எனக்கு இந்த ரைஸ் கிடச்சதே வந்து பெரிய விஷயம். ஏன்னா நான் வந்து பயந்தது நம்ம வேற ஒரு இடத்துக்கு வரோம், இங்கே சாப்பாடுலாம் எப்படி இருக்குமோன்னு நினச்சேன். பட் டேஸ்ட்டு எல்லாமே வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே இருந்துச்சு இந்த கடையில். எக்ஸாக்டாக நான் சொன்னேன்னா இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா மீல்ஸ் கண்டிப்பாக வாங்குங்க. அதை விட வந்து எறா ஃப்ரை தொக்கு மாதிரி கொடுத்தாங்க, வேற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இங்கே பீச்லேருந்து எடுக்கிற ஃபிஷ்ன்றனாலே என்னன்னு தான் எனக்கு தெரியல. பட் ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருந்துச்சு. கொஞ்சம்லாம் இல்லை, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. எங்களால் ஒரே ஒரு பிளேட் தான் வாங்கினோம். பட் இன்னொரு பிளேட் வாங்கி சாப்பிடணுன்ற அளவுக்கு தோணி சாப்பிட வச்சிச்சு. ஸோ இதோட ஃபிஷ் ப்ரானோட பிளேட் வந்து 110 rupees சொன்னாங்க. பட் நிஜமாலே ஒர்த்தான இது. ஸோ அதை முடிச்சுட்டு நாங்கள் ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு படத்துக்கு போகலான்னு ஒரு ஆசை. யாருன்னா வந்து படத்துக்கு போங்களான்னு தெரில, பட் எங்களுக்கு வந்து ஆசை வந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் படத்துக்கு போகலான்னு வந்தோம். நீங்கள் இந்த ஃபுட்டேஜ் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 months முன்னாடி எடுத்ததுன்னு நினைக்கிறேன், இந்த பாண்டி போனது. அப்போ வந்து தக் லைஃப் வந்து படம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ, அதனால போகலான்னு போனோம். ஜீவா ருக்மணி சினிமான்னு சொல்லிட்டு தேட்டர் ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டோம். 150 சம்திங் நினைக்கிறேன் டிக்கெட்டு. பட் தேட்டர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்துச்சுன்னு வாசன் சொன்னார். எனக்குமே வந்து ஃபீல் ஆச்சு. பட் எனக்கு அந்த அளவுக்கு சவுண்ட் எஃபெக்ட்ஸில் தெரியாது. 7.1 ஸ்பீக்கர் சவுண்ட் எஃபெக்ட்ஸில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நிஜமாலே தேட்டர் வந்து சூப்பராக இருக்குது. ஸ்நாக்ஸுமே வந்து டீசெண்டான ரேட்டில் ப்ரைஸில் இருக்குது. நீங்கள் இது பார்த்தாலே தெரியும் இந்த ஃபுட்டேஜ் வந்து நாங்கள் எப்போ எடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் டே ஈவினிங் ஷோ நாங்கள் போய் பார்த்தது. அப்போ நினச்சி பாருங்கள் நாங்கள் எப்போ போனோம். பட் எனக்கு ஒர்க்லாம் இருக்கவே நான் வந்து இந்த வீடியோ எடிட் பண்ணல. பட் கண்டிப்பாக வந்து நீங்கள் பாண்டிச்சேரி வந்தீங்க அப்படின்னா இந்த சினிமா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருக்குது. நிஜமாலே நல்ல ஒரு பெரிய சினிமா, தேட்டர்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதை பார்த்துட்டு நாங்கள் வந்து சாப்பிட்லான்னு சொல்லி பார்த்தோம். ஸோ போகிற வழியிலையும் வந்து 50 rupeesன்னு சொல்லி ஒரு ஃப்ரைட் ரைஸ் கடை இருந்துச்சு. என்னடப்பா 50 rupees எப்படி சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் கொடுங்க, வெஜ் வாங்கினாலும் 50 தான், நீங்கள் நான்வெஜ்ஜே வாங்கினாலும் 50 தான். பட் வந்து டேஸ்ட்லாம் நிஜமாலே சூப்பராக இருந்துச்சு. குறை சொல்கிற அளவுக்குலாம் எதுவுமே இல்லை. அந்த புரோட்டா கடை பார்த்தோம்ல, அதுக்கு முன்னாடியே இந்த கடை இருக்குது, சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து நீங்கள் அந்த ஷாப் அங்கே தான் இருக்குது. நான் லொக்கேஷன் வந்து கீழே வந்து கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நிஜமாலே டேஸ்ட்லாம் வந்து சூப்பராகவே இருந்துச்சு. ஃப்ரைட் ரைஸ் குறை சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. சிக்கன் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. பட் நீங்கள் பட்ஜெட்டில் அவங்க சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். Day 2 நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பாய் பாய்.